எங்களோட வந்து படம் ப்ரெஸ்ஸுக்கு ஷோ நல்லபடியாக நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப நிறையா தியேட்டரில் தமிழ் 22 படம் ரிலீஸ் சரிங்களா. நல்லபடியாக வந்து சப்போர்ட் பண்ணலாம். ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் பேப்பர்ஸ் சேனல்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம் எடுத்துக்கணும் நம்புகிறோம் சரிங்களா. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். எங்கள் படத்தை வந்து பார்த்து உள்ள வர ஹானஸ்டான எஃபர்ட் உள்ள வரீங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். போக சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா ஃபஸ்ட் டைம் ஒரு ஷோ வந்து வெளியில் போடுறோம். இது வரைக்கும் நான் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த படம் பார்த்தது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கும் சரி எங்களுக்கும் மெம்பர்ஸ் இந்திராவோட க்ரூ மெம்பர்ஸுக்கும் சரி ஃபஸ்ட் ஆடியன்ஸாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆடியன்ஸாக நீங்கள் இன்றைக்கி இந்திராவை பார்த்துருக்கீங்க. நிறையா படங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது. அண்ட் இந்திரா வந்து ஒரு படம், ஒரு ஹானஸ்டான அட்டம். சபரீஷ் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான டைரக்டராக வருவார் நான் நம்பி தான் அந்த கதையை பண்ணேன். அண்ட் இந்த படம் நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கும் தோணி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு தடவை ஒரு படம் வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில் வந்து. எஸ்பெஷலி ஒரு படத்தை பொசிஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது தேட்டர் கிடைக்கிறதுலேருந்து, அந்த ஸ்க்ரீனிங் கிடைக்கிறதுலேருந்து, அந்த ஷோ கூட்டுறதுலேருந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் எழுதுகிற ஒரு வரி, ஒரு வார்த்தை வந்து என் இதயத்தில் போய் அது வந்து உட்காருதுன்னா அது வந்து இட் மீன்ஸ் அ லாட். நீங்கள் ஃபஸ்ட்டு படம் தரமணியிலேருந்து ராக்கி, அஸ்வின்ஸ், தொடர்ந்து ஜெயிலர் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்குது. அதனால தான் என்னால் ஒரு ஏழாவது படம் இந்திரா, 7வது படம் வரைக்கும் என்னால் வர முடிஞ்சதுன்னா அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னோட ஃபஸ்ட் ஆடியன்ஸ், என்னோட ஃபஸ்ட் லவ், அது நீங்கள் தான். இன்னைக்கு இந்த படம் 22nd தியேட்டரில் வருது அப்படின்னா, நாளைக்கு அந்த ஷோஸ் தியேட்டர் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஷோ கிரியேட் பண்ணுற நாய்ஸ் இருக்கு. இந்த நாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த படத்தை யாருக்குமே ஸ்க்ரீன் பண்ணல. குறிப்பாக என்ன பண்ணுவாங்க, ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சில செலிபிரிட்டிஸ் ஸ்க்ரீன் பண்ணி ட்விட்டரில் ட்வீட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இந்த படம் பயங்கரமாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு காமிக்கலாம், அவங்க அந்த படத்தை பேசுவோம், அதுக்கப்புறம் எந்த செலிபிரிட்டி யார்கிட்ட வேணா காமிக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அண்ட் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எங்களோட செலிபிரிட்டி, எங்களோட லவ் எல்லாமே இந்த படம் இந்திரா தான். அண்ட் இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு படமுமே நான் கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. அண்ட் நான் படிப்படியாக தான் வந்தேன். என் ஃபஸ்ட்டு படம் வந்து தரமணி நடந்ததுக்கப்புறம் நான் டக்குன்னு ஒரு பெரிய 10 படி ஏறி டக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார்டம்குள்ளே நான் போகல. ஸோ ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படமாக இன்னைக்கு கூட நிறைய ப்ரெஸ் மீடியா கேட்டாங்க, சார் எப்படி சார் இந்த மாதிரி கேரக்டர் அமைது, எப்படி சார் இந்த மாதிரி படங்களும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் அது எதுவுமே பிளான் பண்ணிட்டு வர படங்கள் என்ன தேடி வரும்போது நான் அதில் எது பெஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கும் நான் நம்பி நான் பண்ணுறேன். ஒரு தடவையும் அதில் சில படங்களில் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைகளும் உங்களால் தான் மன்னிக்கப்பட்டது. இந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்கள் மன்னிச்சு விட்டுருக்கீங்க அந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆகுது. ஸோ இந்திரா இன்னைக்கு நீங்கள் பார்த்தது எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் வளர்ந்துக்க முடியாது. ஸோ your support means a lot and thank you so much and very very happy to be here and share the stage, be here in front of everyone, greet you in front. Personally it means a lot. It means a lot. Thank you. Do watch Indra. To all the audience, Tamil Nadu release ஆகுது and உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது August 22nd. தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகுது. ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பாக தரமணியில் பாடி லாங்குவேஜ் இதில் வந்து ஒரு மிரியாட் ஆஃப் எமோஷன்ஸ்